வீட்டுக்கு கீழே தமிழ் கடை இருக்குது. பூஜைக்கு பூ வேணும்னும் போதும் இல்லை இந்தியன் வெஜிடபிள்ஸ் வேணும்னும் போதும் டக்குன்னு போய் வாங்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஆடி அமாவாசைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி, பருப்பு, புளி ஊற வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் காய் கட் பண்ண வந்துட்டேன். விசேஷ நாட்கள் வந்துட்டா போகிறோம். லேடிஸ்க்கு கிச்சனில் 2 கை பத்தாது. கடவுள் இன்னும் ஒரு 4 கை சேர்த்து தந்திருந்தா தேவலான்னு தோணும். எக்ஸாம் ஹாலில் டைம் ஓவர்னு சொன்னதுக்கப்புறமும் டீச்சர் கையிலேருந்து பேப்பரை பிடுங்குற வரைக்கும் அவசரமாக எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி என்னதான் உளுந்தடிச்சு வேலை செஞ்சாலும் ஹஸ்பண்ட் வந்து பசிக்குது, இன்னும் விளக்கேற்றலையா, இலை போடலையா அப்படின்னு கேட்கும்போது இதோ ஆயிடுச்சுங்க, 5 நிமிஷங்க, இதோ கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பூஜை நாட்களில் நேரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பசி எடுக்கிறதுக்குள்ளே சாப்பாடு போட்டுட்டா எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் ரேங்கில் வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இது மாதிரி இந்த 3 முக்கியமான அமாவாசைக்கும் என் ஹஸ்பண்ட் காலையிலே எந்திரிச்சு தர்ப்பணம் கொடுக்க சிவன் கோவிலுக்கு கிளம்பிடுவாரு. என் வீட்டுக்கார் 4 மணிக்கு தலை குளிச்சு கிளம்பிட்டாரு. பொழுது விடிய கூட இல்லை, ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்துதான். இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் கூட நம்ம தமிழர்கள் நம்ம கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் கூட மக்கள் வந்து அவங்க பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இது சுங்கைகாடுல இருக்கிற அரசகேசரி கோவில். இந்த கோவிலில் பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்திக்கு நம்மளே தண்ணியில் அபிஷேகம் பண்ணி தீபாராத்னா காட்டலாம். இங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்குது, அதுக்கும் நம்மளே அபிஷேகம் பண்ணி தீபாராத்னா காட்டலாம். ஆடி அமாவாசைக்கு நான் என்ன சமைச்சேன்றது அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.